கருடன் 2024ல தமிழ்ல தியேட்டர் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி. துரை செந்தில்குமார் அந்த படத்தில் டைப் பண்ணியிருக்காங்க. சசிகுமார், சூரி, உன்னிமுகுந்தன் மற்றும் படம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சூரிய சின்ன வயசுலேருந்தே சசிகுமாரும் உன்னிமுகுந்தனும் ரொம்ப ஆதரவு கொடுத்து வளர்த்திட்டு வராங்க. உன்னிமுகுந்தன் சூரியுடைய முதலாளி, சசிகுமார் சூரியுடைய நெருங்கிய நண்பர், குடும்ப நண்பர். சூரிய போனாலும் சசிகுமார் ஃபேமிலியோட போய் அப்படி ஜாலியாக அப்படின்னு இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு வராது. இப்போ இது ரெண்டு பேருக்கும் உங்கள் லைஃப்பில் முக்கியமானவங்களாக இருக்காங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த உள்ளூர் அரசியல்வாதி அவங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை அபகரிக்கணும், கோயில் நிலத்தை அபகரிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறான். இப்போ இந்த நில விஷயத்துக்கு காரணமாக உன்னிகுமார் சசிகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சூரி எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ இறுதியில் சூரி யார் பக்கம் நிற்கிறாரு? சசிகுமார் பக்கமா இல்லை உன்னிமுகுந்தன் பக்கமா? இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே சூரி அவங்களுடைய ஆக்டிங் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவு நம்ம கலரப்பாக வச்சுருக்காரு. அடுத்து செகண்ட் ஹாஃபில் அவருடைய கேரக்டர் ஒரு பயங்கரமான அதோடைய ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும். இந்த இடத்துல அவர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விடுதலைக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போயிருக்காரு. அவருடைய ஆக்டிங்கில் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவருடைய காமெடியாக வந்துட்டு வராது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் இந்த படத்தை முழுசாக அப்படி தாங்கிட்டு போகிறாரு. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு. அடுத்து படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நம்மளை கலகலப்பா அப்படி ஜாலியாக கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் கதையை ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்லையும் அந்த கலகலப்பை மீறி அந்த ட்விஸ்ட் லைன்லாம் பக்காவாக மெயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சசிகுமார் அவங்களுடைய கேரக்டர் சூரிக்கு நண்பராக வராது, சும்மா கெத்தாக வெயிட்டான கேரக்டர். அந்த கேரக்டர் அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி உன்னிமுகுந்தன் மலையாள படத்தில் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. இப்போ தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கராஜோடைய பிஜிஎம் மியூசிக் சொல்லியாகும் என்ன பக்காவான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. ஆதாரையே பில்சன் அவங்களுடைய சினிமோட கேமரா சூப்பராக இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் அப்படியே புழுதி பறக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவை சூரியை காமிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய அந்த சினிமோட்டோகிராஃபிக் சூரியை காமிச்ச விதம் செம்மையாக சூப்பராக எடுபட்டிருக்கு. ஒரு நட்பில் எப்படியெல்லாம் துரோகம் வருது, எப்படியெல்லாம் மனுஷங்க மாறுறாங்க, சாதாரணமாக இருந்தவங்க யாரா நம்புறது இந்த உலகத்தில், இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது சொல்லப்பட்ட விதம் சூப்பராக இருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்னால பெருசாக மைனஸ் எதுவுமே இல்லை. என்ன, ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வழக்கமாக இது மாதிரியான கதைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹீரோயின் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஒரு 4 பேர்த்த சுற்றி தான் இந்த கதை நகருது. சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன், அப்புறம் வில்லன். இவங்க 4 பேரும் இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை நகருது. அதனால் படம் பார்க்குறதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய மைனஸ்லாம் அந்த படத்தில் எனக்கு எதுவும் தெரியல. மைனஸ்ன்னு சொல்லணும்னா ஹீரோயினுக்கு முக்கியமான பர்சன் இல்லை. இந்த படத்தை ஃபேவரட் வரலாம், கண்டிப்பாக ஃபேவரட் வரலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல அந்த படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உணர்வு உங்கள் கவி பாரதி.